தமிழா நாளை நம் நாடே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. தமிழா தமிழா நாளை நம் நாடே. தமிழா தமிழா நாடும் நம் நாடே. நம் மானம் காக்க இன்னுயிர் ஈந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாறு மீதும் உறுதி. விழிமொழி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம், உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. இருப்பது ஒரு உயிர், அந்த உயிரும் நம் இன விடுதலைக்காக போனால் போகட்டுமே என உயிரை துச்சமென மதித்துவிட்டு இந்த அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிர்த்து இங்கே வருகை புரிந்துள்ள உங்களுடைய உணர்ச்சியை பார்க்கும்போது நாங்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய பிழையை செய்துவிட்டோமோ என்று நான் நினைத்து மிகவும் வருந்துகிறேன். காரணம் என்னவென்றால், இந்த எழுச்சி என்பது இன்றைக்கு வந்தது அல்ல. ஏறத்தாழ பல ஆண்டு காலமாக தமிழகத்திலே ஆங்காங்கே பரவி சிறு சிறு குழுக்களாக அவரவர் இல்லங்களிலே அவரவர் நிலைகளிலே இருந்து குமுறிக் கொண்டிருந்த ஒரு பெரிய எழுச்சி. இந்த எழுச்சியை கடந்த காலங்களில் அருமை மருமகன் சீமான் அவர்கள் திரட்டியிருப்பாரையானால் இன்றைக்கு நாம் ஈழத்தை இழந்திருக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை மற்றும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நான் புரிந்து கொள்கிறேன். இங்கே நம்முடைய தோழர்கள் தீர்மானம் வாசிக்கின்ற நேரத்திலே முதலாவது தீர்மானமாக அதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலே போர்க்குற்ற விசாரணை, நாம் ஒரு மாதிரி போர்க்குற்ற விசாரணையே ராஜபக்சேவின் மீது நடத்தி காட்டியிருக்கிறோம் நாடகத்தின் மூலமாக. தோழர்களே, இன்றைக்கு சர்வதேச நாடுகள் எல்லாம் இலங்கையை கூர்ந்து பார்த்துக் கொண்டு அது செய்த அநியாய அக்கிரமங்களை, இலங்கை என்பது ஒற்றையாட்சி நாடல்ல, அது 2 தேசிய இனங்களை கொண்ட நாடு. தமிழ் தேசிய இனம், சிங்கள தேசிய இனம் என்று 2 தேசிய இனங்களை கொண்ட நாடு. அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களை, மண்ணின் மக்களை கொன்று குவித்திருக்கிறார் ராஜபக்சே என்பதை சர்வதேச நாடுகள் எல்லாம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன. சர்வதேச அந்த போர்க்குற்றங்களை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு அறிக்கை ஏறத்தாழ 300 உறுப்பினர்களுக்கு மேலே பெற்றிருக்கிற குழு இது. ஏதோ ஒரு சாதாரண குழுவாக நினைத்து விடாதீர்கள். முன்னாள் ஒவ்வொரு நாட்டினுடைய முன்னாள் அதிபர்கள், முன்னாள் பிரதமர்கள், கோபி அண்ணனை போன்ற ஐநாவுடைய பொதுச் செயலாளர்கள், இப்படிப்பட்டவர்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உலகத்திலே இந்து போர்க்குற்றங்கள் நடைபெற்றால் குறித்து ஆய்வு செய்து அதை சர்வதேச நீதிமன்றத்தின்பால் உரிய நடவடிக்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த அமைப்பு தான் அந்த ஐசிஜி ரிப்போர்ட். அதிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். கடந்த முள்ளிவாய்க்கால் போரிலே மட்டும் 1 லட்சம் பொதுமக்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐநா உடனடியாக போர்க்குற்ற விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஐசிஜி ரிப்போர்ட் தெரிவித்துக் கொள்கிறது. அருமை சகோதரர் தம்பி சீமான் அவர்கள் இங்கே திரளாக வந்திருக்கும் இந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பு தந்த தம்பி சீமானுக்கு நான் இந்த வேலையில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிப்ரவரி மாதம் நான் கோவைக்கு சென்று தமிழ் பாதுகாப்பு மாநாடு அதில் கலந்து கொண்டேன். பிற்பாடு இந்த 2வது எழுச்சி மாநாடுக்கு நான் கலந்து கொள்கிறேன்.
இதனால இந்த செயற்குழுக்கு நான் மீண்டும் நன்றியை வாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மே 17, 18 ஒரு மிகப்பெரிய துக்க நாள் தமிழர்களுக்கு. அன்றைய நாள் தமிழினம் படுகொலை செய்யப்பட்டது இங்கே ஸ்ரீலங்காவில். அன்றைய நாள் முக்கியமான தலைவர்கள் உயிரிழந்தார்கள். உலகம் வேடிக்கை பார்த்தது. நாங்கள் எல்லாம் கொதித்து போனோம். இருப்பினும் இதே தினம் மே 18 ஒரு எழுச்சியாக நம்ம கருதி இந்த இயக்கத்துக்கு நாம் உறுதி கொடுப்போம் என்று இந்த வேலையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி சீமான் அவர்கள் நான் நேற்றுதான் முதலாக அவர் சந்தித்து நான் பேசுவேன். ஆனா அவரை பற்றி நிறைய நான் படித்திருக்கேன் பத்திரிகையில. ஒரு எழுச்சியவாதி, ஒரு தைரியசாலி, முக்கியமாக ஒரு தன்மான உள்ள தமிழன். இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி இது ஒரு அரசியல் இயக்கமாக கொண்டு வந்து அவர் தீர்மானித்திருக்காரு. அது எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் நமக்கெல்லாம் அரசியல்னா சாக்கடை என்றுதான் நம்ம கருதுறோம். அது இங்க மட்டும் இல்ல, மலேசியாவில் அப்படிதான். ஆனா ஏன் அரசியல் சாக்கடையா இருக்கின்றது? அது சில அரசியல்வாதிகள் தான். ஏன் நம்ம அரசியல் சொல்றோம் என்றால் நமக்கு அந்த அதிகாரம் வேண்டும். அதிகாரத்துக்கு மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தமிழ் அவன் தலையிலிருந்தே மாற்ற வேண்டும் தான் எங்கள் கோரிக்கை. சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விடுதலை போராட்ட வேள்வியை நடத்துகிற பொழுது காங்கிரஸ் கட்சி இல்லை, அது ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் அந்த இயக்கம் 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கட்சியாக மாறிய பிறகு இன்றைய கேவலத்தை அடையக்கூடிய அளவுக்கு அது இழிந்து போய் ஒரு இயக்கம் கட்சியானால் என்ன நிகழும்? உங்கள் வசதிக்கு என்ன பேச முடியாது, உங்கள் வசதிக்கு என்ன பேச முடியாது. எனக்கு கொண்டு வரைதான் நான் நண்பர்களே, நீங்கள் ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்காக புறப்பட்டிருப்பவர்கள். உங்கள் மீது இருக்கிற மரியாதையினாலே தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். முதலில் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கரமோஷங்களுக்காக பேசி பழக்கப்பட்டவன் இல்லை நான். இப்பொழுது வந்திருக்கிற ஜூனியர்கள் நிகழ்ச்சியை கூட இறுதியாக ஒன்று முடிந்திருப்பேன். நீங்கள் பார்க்கலாம். புகலிடம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர் கதாநாயகனுக்கு உரிய வயது கடந்த நிலையில் கண்ணச்சதை கீழே தொங்கிவிட்ட பிறகு சமூகம் குறித்து சிந்திக்க தொடங்கிவிடுகிறார். அதுவரையில் இந்த மண்ணில் உள்ள ஏழை பற்றியும் இந்த மண்ணில் உள்ள மனிதர்கள் குறித்தும் இவர்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் அவருக்கு எந்த விதமான சமூக பிரச்சனையும் கிடையாது. கதாநாயகனாக வெளிச்சத்திலே வாழ்ந்தவன் அந்த கதாநாயகனுடைய அந்தஸ்து பறி போகிற பொழுது வெளிச்ச வெள்ளத்திலே இருந்து நாம் விலக்கப்பட்டு இருளில் போய் மூழ்கி விடுவோமே என்ற அச்சத்தினாலே அலைக்கழிக்கப்படுபவர்கள் மீண்டும் வெளிச்சம் தேடி வருவதற்கான புகலிடமாகத்தான் அரசியல் இருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக இந்த மண்ணில் ஒரு சக்தி உருவெடுத்தாக வேண்டும். ஆனால் அந்த சக்தியினுடைய வித்து கோடம்பாக்கத்தில் நுழைக்கக்கூடாது என்று நான் எழுதினேன். கோடம்பாக்கத்தில் அந்த வித்து நுழைக்கக்கூடாது என்று எழுதியவன் தான் சீமானை பாராட்டுவதற்காக இங்கே இருக்கிறேன் என்றால், நான் சீமானை கோடம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய அதிகார கலைஞனாக பார்க்கவில்லை. சினிமாவை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை சீரழித்த பலருடைய பட்டியலில் நிச்சயம் சீமான் இறுதிக்காலம் வரை இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நான் அவரை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறேன். வெற்று உரைகளினாலே வார்த்தைகளை வழங்கிவிட்டு போவது என் வழக்கம் இல்லை.
நண்பர்களை நான் சொல்வதை நீங்கள் கொஞ்சம் ஆழ சிந்திக்க வேண்டும். நீங்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு புதிதாக புறப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஈனம் சார்ந்து, நம்முடைய இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவாகிவிட்டதே என்ற கவலையிலே நான் என்னை போன்றவர்கள் ஏறிருக்கிறேன்.